which is dividing the chromosome into two. It is having two arms, the upper one and the lower one, and the end of the chromosome is what is called as the telomere. இப்போ இங்கே வந்து சென்ட்ரோமியர் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி இன் த மிடில். அதனால என்ன ஆகுது, ஒரு ஆர்ம் வந்து ஷார்ட்டாக இருக்குது, ஒரு ஆர்ம் வந்து லாங்காக இருக்குது. ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சரில் இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். there is a primary constriction that is called the centromere. அதுக்கப்புறமா that divides the chromosome into two arms. The arms can be of equal length or one arm can be of short length and another arm can be of long. Then the ends of the chromosome is called another telomere. Now see the diagram nearby. It is the different types of chromosomes. Different types now, based on the position of the centromere, the chromosomes can be divided into, எப்படி டிவைட் பண்ண முடியும், மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம். அப்படின்னா என்ன, நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ண. த சென்ட்ரோமியர் இஸ் எக்ஸாக்ட்லி இன் த மிடில். அதுக்கு பேர் தான் என்னது, மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ். அடுத்த குரோமோசோம் பாரு, அடுத்த குரோமோசோமில் படம் வேணும்ல, நெக்ஸ்ட் குரோமோசோமில் பார்த்தோன்னா the centromere will not be in the center. It will be on a little bit away from the center. அப்படி இருக்கும்போது what is happening, one arm is short and another arm is long. இந்த மாதிரி வந்தால் இதுக்கு பேர் submetacentric chromosome. Now move on to the third chromosome, the acrocentric chromosome. இங்கே பாரு, centromere is towards one end. So one arm is very short and other arm is very long. இதுக்கு பேர் acrocentric chromosome. Now come to the fourth picture where chromosome is found at the telomere end. So there is only one arm. So this is called telocentric chromosome. So these questions are very important. They may ask you to draw the diagram of chromosome and label the parts. அது ஒரு 3 marks கேட்கலாம். Or they may ask you to write about the types of chromosome. That is a 2-mark question. Okay, now see the Watson and Crick. We know that chromosomes are made up of DNA, and it is Watson and Crick who suggested the model of DNA. இல்லையா, நம்ம as we studied in the class, just I am rushing up again. So Watson and Crick model of DNA தெரியணும்னா you should know certain terms. என்னெல்லாம் டேர்ம்ஸ் தெரிஞ்சிருக்கணும், நியூக்ளியோசைடுனா என்ன, இந்த இது யார் ப்ளீஸ் இது பண்ண, மியூட் பண்ண. யாரோ ஒருத்தர் மைக்கா ஆனில் வச்சுருக்கிறீங்க, பின்னாடி பாரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு, மியூட் பண்ணு. நான் சொல்லும் போது மட்டும் அன்மியூட் பண்ணால் போதும். ஓகேயா? இப்போ இந்த நியூக்ளியோசைடு அப்படின்னா என்ன, நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது இஸ் அ காம்பவுண்ட் ஆஃப் சுகர் அண்ட் நைட்ரஜன் பேஸ். திரும்பவும் வந்துட்டாங்க யாரோ, ஏய் மியூட் பண்ணுடா. ஸோ நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது இஸ் அ காம்பவுண்ட். அரி ஆனந்த்னு நினைக்கிறேன் அன்மியூட் பண்ணாமல் இருக்கிறது. அரி ஆனந்த் மியூட் பண்ணு. ஸோ நியூக்ளியோசைடுங்கிறது இஸ் அ லார்ஜ் காம்பவுண்ட் ஃபார்ம்டு பை பென்டோ சுகர் அண்ட் நைட்ரஜன் பேஸ். அடுத்தது பாரு, நியூக்ளியோடைடு. இது வந்து இஸ் எகெயின் நியூக்ளியோசைடுங்கிற அந்த காம்பவுண்ட் கூட ஒரு புது காம்பவுண்ட் கூட ஆட் ஆகுது. என்ன காம்பவுண்ட் ஆட் ஆகுது, பாஸ்பேட் குரூப் ஆட் ஆகுது. அப்போ எப்படி சொல்லலாம், நியூக்ளியோடைடு இஸ் அ காம்பவுண்ட் ஃபார்ம்டு பை என்னலாம், பென்டோ சுகர், நைட்ரஜன் பேஸ் ப்ளஸ் பாஸ்பேட் குரூப். சரியா? அப்போ இந்த நியூக்ளியோடைடு தான் என்னது, ஆக்சுவலாக இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய பில்டிங் பிளாக்ஸ். இந்த மாதிரி நியூக்ளியோடைட்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல் இஸ் ஃபார்ம்ட். ஸோ இந்த நியூக்ளியோடைடு ஹேஸ் 3 கேரக்டரிஸ்டிக் கம்போனன்ட்ஸ் இன் தம். என்னெல்லாம் இருக்குது ஒரு நியூக்ளியோடைடுக்குள்ளே, ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்குது, ஒரு பென்டோ சுகர் இருக்குது, அண்ட் அ பாஸ்பேட் குரூப் இஸ் தேர். புரியுதா? இப்போ பாரு, இந்த நைட்ரஜன் பேஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, என்னெல்லாம் நைட்ரஜன் பேஸ் இருக்குது. டேய் மியூட் பண்ணுங்கடா, யாரோ ஒருத்தர் அந்த மைக்கு சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுருக்கிறீங்க.
உங்கள் பிக்சருக்கு கீழே ஒரு மைக்கு சிம்பிள் இருக்கும் பாரு, அதை டச் பண்ணால் ரெட்டாக மாறும். அது ரெட்டாக மாறிச்சுன்னா இந்த நாய்ஸ் வராது. Just wait a minute, we will see who is that. Galaxy A30 யாரு? இப்போ பாரு, நைட்ரஜன் பேசஸ்ன்னு சொன்னோம். நைட்ரஜன் பேஸ் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் டைப் ஆஃப் நைட்ரஜன் பேஸ் இருக்குது? அடினைன் இருக்குது, குவானைன், சைட்டோசின், தைரோசின், இதெல்லாம் தான் நைட்ரஜன் பேசஸ். The different types of nucleoside. Nucleoside அப்படிங்கும்போது நம்ம என்ன சொன்னோம்? நைட்ரஜன் பேஸ், அது கூட என்ன இருக்குன்னு சொன்னோம்? சுகர் மாலிகூல்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அப்போது என்ன மாதிரி சுகர் மாலிகூல் டிஎன்ஏல இருக்கும்னா டியாக்சி ரைபோஸ் சுகர். அதனால் அந்த அடினைனுக்கு பேர் என்ன? டியாக்சி அடினோசின், டியாக்சி சைட்டிடின். சைட்டோசின் கூட அந்த என்னது சுகர் ஆட் ஆகும்போது டியாக்சி சைட்டிடின், டியாக்சி குவானோசின், டியாக்சி தைமிடின். புரியுதா? இப்போது இந்த நைட்ரஜன் பேசஸை ரெண்டாக பிரிக்கலாம், பியூரின் பேசஸ் அண்ட் பிரிமிடின் பேசஸ். அது பியூரின் பேசஸ் எதெல்லாம்? அடினின், குவானின். ஓகே, ஏஜின் ஞாபகம் வச்சுக்கோ. பிரிமிடின் பேஸ் வந்து சிடி ஸ்கேன் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ பிரிமிடின் பேஸ் வந்து சிடி, பியூரின் பேசஸ் வந்து ஏஜி. அப்போ இன்னொரு ரூல் இருக்குது. இந்த எதுக்காக இதை பியூரின் பேஸ் பிரிமிடின் பேஸ்ன்னு சொல்கிறோன்னா, ஒரு பியூரின் பேஸ் வந்து என்ன பண்ணுன்னா, ஆல்வேஸ் த பியூரின் பேஸ் வில் ஜாயின் வித் என்ன பண்ணும்? ஒரு பிரிமிடின் பேஸ் கூட ஜாயின் பண்ணும். இப்போ இந்த ஸ்லைடில் நீ பார்த்தேன்னா இதான் இருக்கா? ஸோ வீல் செக் த ஸ்லைட் அகெயின். ஓகே, இங்கே பாரு, அந்த ரூல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஆல்வேஸ் என்ன பண்ணும்? ஆல்வேஸ் பேஸ் வித் T 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அண்ட் G கூட அடினின் பேர் பண்ணும்போது 3. ஸோ இது எப்படி எழுதலான்னா, அடினின் பேஸ் வித் தைமின், குவானின் எது கூட பேர் ஆகும்? சைட்டோசின். நம்ம பார்த்தோம் ஏயும் ஜியும் என்ன பேஸ்ன்னு பார்த்தோம்? பியூரின் பேஸ்ன்னு பார்த்தோம். அப்போது ஒரு பியூரின் பேஸ் எப்போவுமே ஒரு பிரிமிடின் பேஸ் கூட பேர் ஆகும். அடினின் வில் பேர் ஆல்வேஸ் வித் தைமின், குவானின் வில் பேர் வித் சைட்டோசின். இந்த பேரிங்கில் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னால், அடினின் பேரிங் வந்து டபுள் பாண்டாக இருக்கும், குவானின் பேரிங் வந்து ட்ரிபிள் பாண்டாக இருக்கும். இந்த ரூலுக்கு பேர் ஷெர்காஃப்ஸ் ரூல். என்ன ரூல்? ஷெர்காஃப்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த டிஎன்ஏவுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்துருவோம். வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ. இல்லை, இன்னொன்று திஸ் schematic representation of the Watson and Crick model. அவர் எதில் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஸ்டடியில் தான் இந்த மாடலை கண்டுபிடிச்சார். எப்படி இருக்குது பார்த்தியா? there are 2 strands. ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து கீழே கவனி, there is a 3 terminal endன்னு இங்கே காமிக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தோன்னா 5 terminal endன்னு இருக்குது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த 2 ஸ்ட்ராண்டும் வைண்ட் ஆகிருக்கு. ஸ்பைரலி they are coiled. ஓகே, நெக்ஸ்ட் டயக்ராத்தில் இன்னும் கூட ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும். இங்கே பாரு, இது வந்து நம்ம வரைஞ்ச டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வெரி கிளியர்லி ஷோஸ் ஹவு த நைட்ரஜன் பேசஸ் ஆர் தேர் அண்ட் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த சுகர் மாலிக்யூல், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த பாஸ்பாரிக் ஆசிட்னு நல்ல கிளியராக தெரியுது பாரு. நடுவில் இருக்கிறது A and T அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம்? தட் இஸ் த நைட்ரஜன் பேசஸ். ஆன் ஐதர் சைட் ஆஃப் த நைட்ரஜன் பேஸ் தேர் இஸ் த டியாக்சி ரைபோஸ் சுகர். அதுக்கப்புறம் அதோடைய அவுட்டர் சர்ஃபஸில் என்ன இருக்குது? பாஸ்பாரிக் ஆசிட் மாலிகூல். ஸோ இது 3 சேர்ந்ததுனால தான் நியூக்ளியோடைடுங்கிறோம். ஸோ இப்படி ரிப்பீட்டட் நியூக்ளியோடைட் மாலிகூல்ஸ் ஃபார்ம்ஸ் அ டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ். புரியுதா? டவுட் இருந்தால் மட்டும் அன்மியூட் பண்ணி கேளு, இல்லைன்னா அதில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் இப்போது இந்த டிஎன்ஏ வந்து என்ன ஆகுதுன்னா, தன்னைத்தானே இட் இஸ் ப்ரொடியூசிங் by a method called replication.
ஒரு டிஎன்ஏ வந்து லைஃப் லாங்காக இருக்க முடியாது. It will get damaged in our body. So new DNA has to be produced. இல்லையா? அதுக்கு பேர் தான் ரெப்ளிகேஷன். நம்ம படிக்க போகிறது ஒரே ஒரு மெத்தட் தான். ஞாபகம் இருக்கா? செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா, ஆஃப்டர் த ரெப்ளிகேஷன் புதுசாக வர டிஎன்ஏ மாலிகுலில் ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து பழைய ஸ்ட்ராண்டாக இருக்கும், ஒரு ஸ்ட்ராண்ட் நியூலி ஃபார்ம்டு ஸ்ட்ராண்டாக இருக்கும். Whenever they pair, they follow the Chargaff's rule of pairing only. அது ஞாபகம் வச்சுக்கணும். ATCG தான், அது மாறவே மாறாது. ஓகேயா? ஸோ இது எப்படி அன்வைண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, எப்படி உங்கள் பேக்கில் ஜிப் ஓப்பன் பண்ணுற மாதிரி படம், உங்கள் பேக்கில் இதில் இந்த படம் பார்த்தியா, ஒரு ஜிப்பு, பேக்குடைய ஜிப்பு ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும்போது வாட் இஸ் ஹேப்பனிங், கீழே பாரு, பேரண்ட் டிஎன்ஏ அதை அன்வைண்ட் பண்ணி புது செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடில் 2 டாட்டர் டிஎன்ஏ ஆர் ஃபார்ம்ட். இந்த டாட்டர் டிஎன்ஏ பாரு, ஒன்று க்ரீனாக கொடுத்துருக்கு, ஒன்று ரெட்டாக கொடுத்துருக்கு. இந்த ரெட்டாக கொடுத்துருக்கிறது இஸ் அ நியூலி ஃபார்ம்டு ஸ்ட்ராண்ட், க்ரீனாக இருக்கிறது வந்து ஓல்டு ஸ்ட்ராண்ட். புரியுதா? அதனால தான் நம்ம சொன்னோம், ஆஃப்டர் த செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் இட் வில் ஹாவ் 1 ஓல்ட் ஸ்ட்ராண்ட் அண்ட் 1 நியூ ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதுக்கு வந்து இந்த ரெப்ளிகேஷன் நடக்கணும்னா we need certain enzymes. இல்லையா? வாட் ஆர் த என்சைம்ஸ்? ஹெலிகேஸ் என்சைம்ஸ் ஆர் தேர், பாலிமரேசஸ் ஆர் தேர், ப்ரைமேசஸ் ஆர் தேர், லிகேசஸ் ஆர் தேர். இந்த ஒவ்வொரு என்சைம்ஸுக்கும் தேர் இஸ் அ ரோல். என்ன வேலை பண்ணுது இந்த என்சைம் அப்படின்னா, இந்த ஹெலிகேஸ் என்சைம் டிஎன்ஏ அன்வைண்ட் பண்ணும், அதுதான் இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு மூல காரணம். தென் இந்த ப்ரைமேஸுங்கிற என்சைம் என்ன பண்ணுவோன்னா, அந்த ஓப்பன் பண்ணோன்னா 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்ட்ராண்ட் பக்கத்தில் ஒரு புது ஸ்ட்ராண்டை, காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டுன்னு ஏன் சொல்கிறோன்னா, இப்போ சப்போஸ் அது பிரிஞ்சு வரும்போது பழைய ஸ்ட்ராண்டில் அடினைன் இருக்குன்னு வை, அப்போ என்ன இது நைட்ரஜன் பேஸ் இந்த புது ஸ்ட்ராண்டில் வரும்? தைமின் தான் வரும், வேறு எதுவும் வர முடியாது. அதேமாதிரி அங்கே சீன் இருந்து தான் இங்கே ஜி தான் வரும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார்? ப்ரைமேஸ் என்சைம். அதுக்கப்புறமா டிஎன்ஏ டாப்போ ஐசோமரேஸ் வந்து இது என்ன பண்ணுன்னா, இது அப்படியே ரிலீஸ் த டார்ஷனல் ஸ்ட்ரெயின், அதை என்ன பண்ணும், அந்த புதுசாக வந்த ஸ்ட்ரெயினை பழைய ஸ்ட்ரெயின்லேருந்து கட் பண்ணி கொடுக்குற ஒர்க். ஓகேயா? இப்போ இன்னொரு இது பாரு, இதில் வந்து இப்போ இந்த பாலிமரேஸ் என்சைம் அப்படிங்கிறது என்ன பண்ணும், இந்த புதுசாக வர ஸ்ட்ராண்டை இலாங்கேட் பண்ணிக்கிட்டே போகும். அப்படியே நீல வாக்கில் இது புதுசு அப்படியே பழைய ஸ்ட்ராண்ட் பக்கத்தில் உருவாகிட்டே வரும். இன்னொரு ஸ்ட்ராண்ட் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, 2ஆக பிரியுது இல்லையா, பழைய ஸ்ட்ராண்டில் செகண்ட் பழைய ஸ்ட்ராண்ட் பக்கத்தில் ஒரு புது ஸ்ட்ராண்ட் வரும். ஆனால் அந்த புது ஸ்ட்ராண்ட் எப்படி வரும்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கண்டினியூஸாக வராது, சின்ன சின்ன பிட்டாக ஃப்ராக்மெண்ட்ஸாக வரும் 2வது ஸ்ட்ராண்ட் பக்கத்தில். அந்த சின்ன சின்ன பிட்டுக்கு பேர் தான் ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின், வாட் இஸ் ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட்? ஓகேயா? இந்த ஃப்ராக்மெண்ட்டை கடைசியில் என்ன பண்ணுவோன்னா, டிஎன்ஏ லிகேஸ் வந்து இந்த குட்டி குட்டி பிட்டை ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்ட்ராண்டாக டெவலப் பண்ணும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 2 ஸ்ட்ராண்ட் இருக்குது பழைய ஸ்ட்ராண்ட், அது பிரியும் போது ஒரு ஸ்ட்ராண்டு பக்கத்தில் கண்டினியூஸாக இதாகும், லேகிங் ஸ்ட்ராண்ட் பக்கத்தில் டிஸ்கண்டினியூஸ் ஃப்ராக்மெண்ட்ஸாக புது ஸ்ட்ராண்டு உருவாகும். ஸோ முதல்ல ஸ்ட்ராண்ட் உருவாகிறதுக்கு பாலிமரேஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள், 2வது ஸ்ட்ராண்டை ஜாயின் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ லிகேஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஸோ திஸ் இஸ் ஹவ் அந்த இது ஹெலிகேஸ் வந்து அன்வைண்ட் பண்ணுது, அதை ஜிப்பு மாதிரி அன்வைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 ஃபோர்க்கு வருது பார்த்தல, இந்த ஃபோர்க்கு பக்கத்தில் தான் புதுசு டெவலப் ஆகுது. ஓகேயா? இதெல்லாம் அன்றைக்கி கிளாஸில் நான் வரைஞ்சி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், எங்கே ஞாபகம் இருக்குமோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். Now see, இந்த 3 ப்ராசஸ் தான் ரெப்ளிகேஷனில் நடக்கும். முதல்ல இனிஷியேஷன், தட் இஸ் டன் பை த ஹெலிகேஸ். அதுக்கப்புறம் இலாங்கேஷன், இட் இஸ் டன் பை த பாலிமரேஸ். டெர்மினேஷன், தட் இஸ் டன் போத் பை த பாலிமரேஸ் அண்ட் பை த லிகேசஸ். ஓகே? ஸோ இந்த 3 ப்ராசஸுக்கு இப்போ இனிஷியேஷனில் பாரு என்ன நடக்குது, அந்த இதை அன்வைண்ட் ஆனோடனே யூ வில் கெட் அ ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு வரும் இல்லையா?
அதுக்கப்புறம் அது அப்படியே அன்வைண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைடில் பாரு. இதுதான் இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படிங்கிறது. சும்மா டயக்ராமேட்டிக்காக வரைஞ்சிருக்கோம். அது அன்வைண்ட் ஆகி அப்படி போகும்போது. ஸோ ஒரு பக்கம் இருக்கிற ஸ்ட்ராண்டுக்கு பேர், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்ட்ராண்டுக்கு பேர் என்ன ஸ்ட்ராண்டுங்கிறோம்? லேகிங் ஸ்ட்ராண்டுங்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு ஸ்ட்ராண்டு லீடிங் ஸ்ட்ராண்ட். லீடிங் ஸ்ட்ராண்டு தான் கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே போகும், பிரேக்கே இல்லாமல், வித் த ஹெல்ப் ஆஃப் பாலிமரைஸ். லேகிங் ஸ்ட்ராண்டு தான் பிட்டாக ஃப்ராக்மெண்ட்ஸாக டெவலப் ஆகும். லேட்டர் ஆன் தீஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ் வில் பி ஜாயின்ட் பை என்னது? லிகேசஸ். ஸோ இதில் இடது பக்கம் இருக்கிறதுக்கு பேர் தான் ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வி ஜஸ்ட் சி திஸ் இஸ் ஹவு இட் இஸ் ஹேப்பனிங். ஒரு சைடில் கண்டினியூஸாக வருது, ஒரு சைடில் டிஸ்கண்டினியூஸாக வருது. Now I will just give a small note about the Okazaki fragment. Okay, these RNA primers extended by third into short pieces of DNA, it is called Okazaki fragment. These fragments, இது ரொம்ப முக்கியம், are joined by ligases, thus the strand become continuous. அதுக்கப்புறம் topoisomerase வந்து it will terminate the another replication. So you will get 2 sets of new DNA molecule. Next we will move on to the genetic experiments. The father of genetics. Who is called the father of genetics? Gregor Mendel. Okay, he is an Austrian monk. Monk நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அது கோயிலில் இருக்கிற இது பாதிரி. they won't get married and all. அந்த மாதிரி இருக்கிற சாமியார்களுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? மாங்க்மாங்க. is born in 1822. கேட்கலாம், ரைட் அபவுட் கிரிகர் மெண்டல் அப்படின்னு 2 மார்க்ஸில் கேட்கணுன்னா தாராளமாக கேட்கலாம். சரி, ஆறு 1 வேர்டில் கண்டிப்பாக கேட்பான். ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். இல்லைனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் வருது இல்லையா, அதில் தே மே கிவ் சம் அதர் நேம் அண்ட் ஆஸ்க் யூ டு கரெக்ட் இட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் பாரு. த மெண்டல்ஸ் ஒர்க்கு. மெண்டல் வந்து ஜெனட்டிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை எதில் பண்ணார்? கார்டன் பீ பிளான்ட்டில் பண்ணார். இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் கார்டனிங். ஸோ அந்த பிளான்ட்டை ஏன் செலக்ட் பண்ணாருன்னா, அந்த பிளான்ட் வந்து ட்ரூ ப்ரீடிங்னா என்ன அர்த்தம்னா, ஒரு டால் பிளான்ட் எடுத்தால் அதில் இருக்கிற ஜீன்ஸ் ரெண்டுமே டால்னஸை குறிக்கிற ஜீனாக இருக்கும். புரியுதா? இம்ப்யூரிட்டியே கிடையாது, அதில் எல்லாமே ஹோமோசைகஸாக இருக்கும். அதான் ட்ரூ ப்ரீடிங். இப்போ பின்னாடி நான் சொல்லுவேன், உனக்கு புரியும். ஸோ ரெண்டாவது, இந்த ட்ரெய்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி அவரால் என்ன பண்ண முடிஞ்சுது? ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது. இட்ஸ் ஈஸி டு க்ரோ. தே ஆர் ஆல் செல்ஃப் பாலினேட்டிங் பிளான்ட். அதனால் அவர் நினச்ச கேரக்டர்ஸை அவரால் ட்ரெய்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஸ்லைடில் பாரு. ட்ரெய்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு. ட்ரெய்ட்ஸ்னால் என்னென்னா, நம்ம ஒரு இண்டிவிஜுவலில் பார்க்குற ஒரு கேரக்டர் ட்ரெய்ட். சப்ப மூக்கு அப்படின்னு சொன்னோன்னா தட் இஸ் அ ட்ரெய்ட். கருப்பு கலராக இருக்கிறது தட் இஸ் அ ட்ரெய்ட். ஃபேராக இருக்கிறது இட்ஸ் அ ட்ரெய்ட். ப்ளூ ஐஸ் இட்ஸ் அ ட்ரெய்ட். ப்ரௌன் ஐஸ் இட்ஸ் அ ட்ரெய்ட். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இதுதான் கேரக்டர்ஸுங்கிறது. இப்போது இந்த ட்ரெய்ட்ஸில் சில ட்ரெய்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ஹெரிட் பண்ணுவோம். சில ட்ரெய்ட்டு நம்மளுடைய லைஃப் டைமில் நம்ம வெளியே இருந்து ஆட் பண்ணிக்குவோம். ஸோ பேரண்ட்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு வர ட்ரெய்ட்ஸுக்கு பேர் தான் என்ன சொன்னோம்? இன்ஹெரிட்டட் ட்ரெய்ட். லைஃப் டைமில் என்வரன்மெண்ட்லேருந்து நீ அக்கர் பண்ணுற ட்ரெய்ட்ஸுக்கு பேர் என்ன ட்ரெய்ட்டு? அக்வயர்ட் ட்ரெய்ட். சரிதா? ஸோ இப்போ எதெல்லாம் ஐ கலர், ஹைட்டு, பிளட் டைப்பெல்லாம் பேரண்ட்டிருந்து வர்றது, அது வந்து மாறாது. அதே சமயம் அக்வயர்ட் ட்ரெய்ட் இருக்கு இல்லையா, அதாவது நீ லேர்ன் பண்ணிக்கிறது, ஒரு பைக் ஓட்ட படிச்சுக்கிறது, கீழே விழுந்து மூஞ்சில் ஒரு ஸ்கார் வந்துடுறது, இதெல்லாம் உன்னுடைய லைஃப் டைமில் நீ டெவலப் பண்ணுறது. காது குத்திட்டு காதை ஓட்டையாக்கிக்கிறது, இதெல்லாம் யூ ஆர் டூயிங் இட் இன் யுவர் லைஃப் டைம். திஸ் வில் நாட் கம் டு யுவர் சைல்டு. நீ பைக் நல்லா ஓட்டுறதுனால உன் குழந்தை தானாக பைக் ஓட்டிடுமா? ஓட்டாது. அதுக்கு சொல்லி கொடுத்தா தான் அது ஓட்டும். புரியுதா? ஸோ இட் இஸ் நாட் இன்ஹெரிட்டட், இட் இஸ் அ அக்வயர்ட் கேரக்டர். ஸோ நவ் வி வில் see the next slide which says, அப்போ இந்த ட்ரெய்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? who is controlling the trait அப்படின்னா it is the gene. So definition, what is the definition? Gene is the unit of heredity இல்லையா? ஸோ இது 2 மார்க்ஸில் கேட்கலாம். and where are these genes located? They are located on chromosome. and there are specific codes which determine this trait. என்ன கோடு அங்கே பார்த்தோமே டிஎன்ஏல நைட்ரஜன் பேசஸ் வச்சு அடினின் தைமின்ஸ் அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு போதில், இதில் 3 சேர்ந்து ஒரு அமினோ ஆசிடை கோட் பண்ணோம். அப்படி தான் கேரக்டர்ஸ் ஆர் டெவலப்ட். ஓகே,
just இதில் டீட்டெயில்ஸ் நான் போக மாட்டேன், just I am revising what you have studied. So இந்த genes are located on the chromosome. அதுதான் சும்மா இந்த டயக்ராத்தில் கொடுத்துருக்கான். லைக் ஒரு குரோமோசோமை த்ரெட்டு மாதிரி நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன்னா அந்த மணி இருக்கு இல்லையா, ஒரு மாலை போடுறோன்னா அதில் அந்த த்ரெட்டு தான் குரோமோசோம், அந்த த்ரெட்டு அந்த முத்து அப்படி கோர்த்துருக்குறோம் இல்லையா, அதுதான் ஜீன்ஸ். ஸோ நார்மலி த ஜீன்ஸ், ஈச் ஜீன் ஹேஸ் காட் அ பர்டிகுலர் லொக்கேஷன், தட் இஸ் கால் ஜீன் லொக்கேஷன். இப்போது இந்த அலீல்ஸ்னால் என்ன, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ ஒரு பர்டிகுலர் கேரக்டரை சம்டைம்ஸ் 2 ஜீன் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ ஒரு ஹைட்டுங்கிறது ஒரு கேரக்டர், ஒரு ட்ரெயிட். இந்த ஹைட்டுடைய 2 வேர்ஷன் இருக்குது. என்ன வேர்ஷன்? டாலாக இருக்கிறது ஒன்று, டுவார்ஃப்னா குள்ள, டால்னஸ் அண்ட் டுவார்ஃப்னஸ். ஸோ இந்த டால்னஸை கேபிட்டல் டி அப்படிங்கிற ஜீன் கண்ட்ரோல் பண்ணும். இந்த டுவார்ஃப்னஸ்ங்கிற கேரக்டரை ஸ்மால் டி, ரிசசிவ் டி, ஸ்மால் டி கண்ட்ரோல் பண்ணும். அப்போது கேபிட்டல் டீயும் ஸ்மால் டீயையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அலீல்ஸ் அப்படிம்போம். ஒரே ஜீனுடைய 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ரெஷன், தே கண்ட்ரோல் த சேம் கேரக்டர்ஸ். புரியுதா? அதில் ஒன்று வேணால் டாமினன்ட் இருக்கலாம், இன்னொன்று ரிசசிவ் கேரக்டராக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், தீஸ் 2 ஜீன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹைட். இங்கே அதே தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஐ கலரை ப்ரௌன் அண்ட் ப்ளூ. ஸோ அது ரெண்டும் தே ஆர் அலீல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அலீல்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்தது ஜீனோடைப் அண்ட் ஃபீனோடைப். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது ஃபீனோடைப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், எக்ஸ்டர்னலாக பார்க்க எப்படி இருக்கிறோம் அதுதான் ஃபீனோடைப். குட்டையாக இருக்கிறான், டாலாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதுதான் ஃபீனோடைப். ஜீனோடைப் அப்படிங்கிறது அது அவனை குட்டையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஜீன் அவனை குட்டையாக ஆக்கியிருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குற அந்த ஜெனட்டிக் டேர்ம்ஸ், அதுதான் ஜீனோடைப். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, டால் அப்படின்னு. டாலாக இருக்கிற பிளான்ஸுடைய ஜீனோடைப் எப்போவுமே கேபிட்டல் டீயாக இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா 2 தடவை எழுதுவோம், ஏன்னா 2 அலீல் ஜீன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹைட்டு. அப்போ கேபிட்டல் டீயாக இருந்தால் அது வந்து பியோர் ப்ரீட், அதுதான் அதோடைய ஜீனோடைப். அதே சமயம் கேபிட்டல் டீயும் ஸ்மால் டீயாக இருக்கிற ஒருத்தன் கூட வெளியே பார்க்குறதுக்கு எப்படி இருப்பான்? டாலாக தான் இருப்பான். phenotypically he is tall. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது என்ன, அவனுடைய ஜீன்ஸில் 2 டிஃப்ரெண்ட் அலீல்ஸுமே இருக்குது. he is not pure breed, he is heterozygous. ஸோ அதை சொல்லி கொடுக்குறது தான் இந்த ஜீனோடைப். அப்போ ஜீனோடைப் அப்படிங்கிறது ஜெனட்டிக் மேக்கப், ஃபீனோடைப் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். அடுத்த இதே தான் சொல்லி ஒரு பாரு, ஃப்ளவர் கலர் இது வெளியே தெரிகிறது பிங்காக இருக்குது, ஆனால் அதோடைய ஜீனோடைப்பில் பாரு கேபிட்டல் பியும் இருக்குது, ஸ்மால் பியும் இருக்குது. ஸோ த ஜீனோடைப் கேன் வேரி பட் phenotype may be similar. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுதான் டெர்மினாலஜி. இப்போ 2 அலீலும் ஒரே மாதிரி இருந்தால் ஹோமோசைகஸ் அப்படிம்போம். கேபிட்டல் டி வந்து அவன் டாலாக இருந்தால் ஹோமோசைகஸ். ஒரு அலீல் வந்து டாமினண்ட்டும் இன்னொரு அலீல் ரிசசிவ் அலீல் 2 சேரும்போதும் என்ன கேரக்டர் தான் வெளியே வரும்? டாமினன்ட் கேரக்டர் தான் வரும். ஆனால் அவன் வந்து என்னவா இருக்க மாட்டான்? பியோர் ப்ரீடாக இருக்க மாட்டான். இஸ் ஹெட்ரோசைகஸ். ஓகேயா? இந்த டேர்ம்ஸு ரொம்ப முக்கியம், ஹோமோசைகஸ், ஹெட்ரோசைகஸ் டேர்ம்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ all these concepts only we have been seeing. ஃபஸ்ட்டு கான்செப்ட் மேப் பாருங்கள். இதில் வந்து நம்ம அதான் சொன்னோம், மெண்டிலியன் கேரக்டர்ஸ் தான் சொன்னோம் இல்லையா? அதில் இப்போது இந்த மியூட்டேஷன் மட்டும் I am not touching now. You can study the mutation aspect afterwards. ஏன்னா அதுவே நிறையா உங்களுக்கு படிக்கிறதுக்கு இருக்குது. இப்போ அதுக்கப்புறமா இந்த மெண்டிலியன் எக்ஸ்பிரிமெண்ட், இந்த மியூட்டேஷனும் மெண்டிலியன் எக்ஸ்பிரிமெண்ட்டும், மோனோஹைப்ரிட் கிராஸ், டைஹைப்ரிட் கிராஸையும் we will see in the next revision class. ஸோ இது வரைக்கும் இப்போ படிக்கணும். நீ என்னெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்தேன், குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் சொல்லிக் கொடுத்தேன், டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் சொல்லிக் கொடுத்தேன், அதெல்லாம் படிக்கணும். இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்க பாக்ஸு, ஆரஞ்சு கலர் பாக்ஸையும் இன்றைக்கி படித்து முடிக்கிறேன். I will send the audio message of your worksheet. என்ன ஒர்க் ஷீட் நீ இன்றைக்கி எழுதி எனக்கு எப்போ சப்மிட் பண்ணுவேன்?
டைமோட ஐ வில் சென்ட் யூ த ஆடியோ மெசேஜ். எனக்கு அது ஃபுல்லாக எழுதி யூ ஹாவ் டு சப்மிட் என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பு, குரூப்பில் அனுப்பாத. நீ போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டைம் தான் நான் கொடுப்பேன். அந்த டைமில் எல்லோரும் போஸ்ட் பண்ணிடணும். சும்மா அவனுக்கு தோணுன மாதிரி ஒருத்தன் 10 மணிக்கு போஸ்ட் பண்ணுவான், ஒருத்தன் 10:45, அடுத்தவன் போஸ்ட் பண்ணதை பார்த்து காப்பி அடித்து 10:45 போஸ்ட் பண்ணுறது. ஸோ யூ வில் போஸ்ட். அது குரூப்பாக இருந்தால் அந்த டைமில் தான் ஓப்பன் பண்ணுவேன், மற்ற டைமில் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். நோபடி கேன் போஸ்ட். ஸோ அந்த டைமில் எல்லோரும் போஸ்ட் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி த டைமிங் இஸ் டுமாரோ மார்னிங் 9 o'clock இஸ் த டைமிங். 9 மணிக்கு அதை நான் ஓப்பன் பண்ணுவேன். அந்த டைமில் அத்தனை பேரும் ஆல் த 24 கிளாஸுக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறீங்க ஆடியோவில், இதில் ஜூமில். பட் ஐ வில் பி போஸ்டிங் திஸ் வீடியோ இன் யுவர் வாட்ஸ்அப் ஆல்சோ. அதர்ஸ் who didn't join the Zoom, you can go through the video and answer the questions and post it by tomorrow 9 AM sharp. Okay, shall we close this now? Okay ma, bye.